கௌதம் இருந்துட்டு, இந்த மாரி ஒரு வார்த்தைய சொல்வாரு அப்படின்னு இலக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவர் சொன்னத கேட்டு இப்போ இலக்கியா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் நடுவுல இப்படி ஒரு பிரிவு ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரேவதி தான். அதாவது எஸ்எஸ்கே சொல்றத ஒண்ணு நம்பணும், இல்ல நம்பாம இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சகஜமா நின்னு எஸ்எஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? அப்படி கொலை பண்ண விஷயமா இருந்து, கொலை பண்ண ஃபோட்டோ வந்து இப்ப என்ன நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபோட்டோவ காட்டுங்க. அது என்கிட்ட எதுக்காக காட்ட மாட்டேங்கிறீங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதம் பயங்கரமான சண்டைய போட்டுருந்தாங்க. அதாவது கோவில்ல எஸ்எஸ்கே இருந்துட்டு அவ்ளோ பணிவா நம்ம இலக்கியா கிட்டயும், ரேவதி கிட்டயும் பேசுறத நம்ம கௌதம் பார்த்துட்டாரு. அதுவும் இல்லாம கோவமா பேசியிருந்தாலோ, இல்ல சண்டை போட்டிருந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ இலக்கியா சொல்றது, ரேவதி சொல்றது, இது எல்லாமே உண்மை அப்படின்ற மாரி சொல்லி கௌதம் நம்பியிருப்பாரு. ஆனா, அவரு ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்புற மாரியே இல்ல. "நீ எங்ககிட்ட மறைக்கிற இலக்கியா, அதுவும் இல்லாம ரேவதி அம்மா கூட சேர்ந்துட்டு நீயும் பொய் சொல்றன்னு நல்லாவே தெரியுது. ஆனா எதுக்காக, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அந்த ஃபோட்டோல என்னதான் இருக்கு அப்படின்றத காட்டுங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அந்த எஸ்எஸ்கே கொலை பண்ண ஃபோட்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அது கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இதனோட உச்சகட்டமா அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் நடுவுல பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக போகுது. ஏற்கனவே அஞ்சலி வந்துட்டு நம்ம அ அதாவது பூஜாவையும், கௌதமையும் லவ் பண்ண வச்சு, அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குளிர் காயணும். ஏன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து இழந்துருவாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. உயிருக்கு உயிரா வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் புருஷன், பொண்டாட்டியா இருக்காங்க. இதுக்கு நடுவுல இது எல்லாமே சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் நடுவுல எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாக்குவாதம், பிரிவினை இது எல்லாமே ஏற்படுதோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நடுவுல யாராச்சும் ஒருத்தருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூஜா. பூஜாவ எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா லவ் பண்ண வச்சு, கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி எவ்வளோ பெரிய பிளான போட்டுருக்கா. ஆனா கடைசியில கௌதம் இருந்துட்டு, "இங்க பாரு இலக்கியா, நீ ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஆனா அதே சமயம் அது என்ன ஏது அப்படின்றது தெரிய வரும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏதாச்சும் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருந்த அப்படின்னா, உன்ன நான் மன்னிக்க போறதே கிடையாது. ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன அதாவது இப்ப இருக்கிற கௌதமா நீ பார்க்க மாட்ட. வேற மாரி பார்ப்ப. ஏன் உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் விட்டுட்டு போறதுக்கு கூட தயங்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம கௌதம் அவ்ளோ கேட்கறாங்க. ரேவதியோ, இலக்கியாவோ ஏதாச்சும் விஷயங்கள பத்தி சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கௌதமுக்கு தன்னோட அப்பா யாருன்னு சொல்றது தெரிஞ்சா, அது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்தையும், வருத்தத்தையும் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க மறைக்க, மறைக்க நம்ம கௌதம்க்கு கோவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் அதிகமாக ஆக ஆரம்பிச்சுடுது. அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும், ரேவதியும் இந்த விஷயத்த பத்தி சொல்லி புரிய வைக்கணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கௌதமும், இலக்கியாவும் பிரியறது 100% வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாயி போயிடும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.